வணக்கம். இன்றைய முக்கிய சர்வதேச பாதுகாப்பு செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடிக்கு புட்டின் அழைப்பு. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்கா மீண்டும் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடம் வழங்க நிதி ஒதுக்கியது. இந்த ஆண்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்களில் 77 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ராணுவம் மேற்கொண்ட பல்வேறு தாக்குதல்களில் 76 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இதில் 55 தீவிரவாதிகள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. மேலும் 291 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 19 பொதுமக்கள் பலியாயிருக்கிறதாகவும் இது கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணுறப்ப 63% குறைந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் காஷ்மீர் பகுதியில் கல் எறியக்கூடிய சம்பவங்கள், ஸ்டோன் ஃபிளச்சிங் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து முழுமையாக காப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களில் 4 காவல்துறையை சேர்ந்தவர்கள், இராணுவத்தை சேர்ந்தவர்கள் பலியாயிருக்காங்க. மேலும் தீவிரவாதிகளுக்கு சொந்தமான 99 ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சொத்துகள், 170 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களையும் கையகப்படுத்தியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. 68 வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு பயங்கரவாதிகளுடையது. மேலும் 8000 சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இதையும் பிளாக் பண்ணியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு மட்டுமே 365 ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததாகவும் இதில் வந்து 102 ட்ரோன்ஸை வந்து நம்ம சுட்டு வீழ்த்தினதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் மூலமாக வரக்கூடிய போதைப் பொருட்கள் கடத்தல், கள்ள நோட்டு கடத்தல், அதே மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக அதாவது அந்த பிஎஸ்எஃப்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பகுதியில் அமைதியை ஏற்படுத்துறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் முன் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த ஓராண்டுக்கு மேலே இந்த போர் நீடிச்சிட்டு இருக்க நேரத்தில் இந்தியா மட்டும்தான் அமெரிக்கா, ரஷ்யா இரு நாடுகளுக்கும் நட்பு நாடாக இருக்காங்க. 2 தரப்புக்கிட்டையுமே பேசுகிறாங்க. கடைசியாக கடந்த மே மாதம் ஜப்பானுடைய ஹிரோஷிமாவில் உக்ரைனுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து சந்தித்து மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. மேலும் இது போருக்கான நூற்றாண்டு இல்லை, உக்ரைன் மற்றும் காசா 2 பகுதியிலையும் அமைதி ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பகுதிகளில் மனித உரிமை மீறல்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேலும் கடந்த 3 மாதங்களாக இந்த போரை முடிவு கொண்டு வரணும், ஏன்னா இந்த போர் நீடிச்சதுன்னா அடுத்த சில மாதங்களில் ரஷ்ய பொருளாதாரமும் ஒரு பின்னடைவை சந்திக்கும். அதை வந்து புட்டின் அவர்கள் விரும்பல. அடுத்த ஆண்டு அங்கே தேர்தல் நடக்க இருக்குது. ஸோ ஒரு அமைதி ஏற்படுத்துறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் புட்டின் அவர்கள் ஆராய தொடங்கியிருந்தாங்க. இதற்கு மத்தியஸ்தம் செய்ய ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த மேற்குலக நாடுகளுக்கும் நட்பாக, ரஷ்யாவிற்கும் நட்பாக, உக்ரைனிடமும் பேசக்கூடிய நாடாக இருக்கணும் ஒரு நாடு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த அழைப்பு வந்து அவங்க விடுத்திருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் இந்தியாவோட ரோல் இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிய வரும். காசா பகுதிகள் மேலே இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்திட்டு வர நேரத்தில் மத்திய காசாவில் இருக்கக்கூடிய 2 அகதிகள் முகாம் மேலே கடுமையான தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 165 பேர் பலியாக இருக்கிறதாகவும் இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக 21,500க்கும் அதிகமானவர்கள் பலியாக இருக்கிறதாகவும் 56,000 பேருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் காசாவுடைய சுகாதார அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த உயிரிழப்புகள் இருக்கு இல்லையா, இதில் வந்து 70% பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பிரான்ஸ் உட்பட பல நாடுகளும் இந்த போரை முடிவு கொண்டு வரணும், அந்த பகுதியில் அமைதி ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸும் தொடர்ந்து கவலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து $147 மில்லியன் மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை அவசர உதவியாக இஸ்ரேலுக்கு வழங்குறதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா $107 மில்லியன் மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை வந்து ரஷ்யாவுக்கு வழங்கியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் மேலும் $147 மில்லியன் செலவிற்கு இராணுவ தளவாடங்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹமாஸை வந்து முழுமையாக ஒழிக்கிற வரைக்கும் போரை முடிவு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹமாஸ்னுடைய முக்கிய தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்த இடத்துல அந்த காசா முனையில் வந்து போர் நிறுத்தம் கொண்டு வரணும், அங்கே நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை வந்து முடிவு கொண்டு வரணும். ஸோ ஒரு மோசமான நிலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அமெரிக்கா பார்த்தோம்னா கண்டினியூஸாக யூஎன்லையும் சரி எல்லா இடத்துலையும் இஸ்ரேலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.